இந்த 3 ட்ரூத்ஸும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எமோஷ்னலி ஸ்ட்ராங்கரான பர்சனாக தான் இருப்பீங்க. உங்களோட ப்ரீசியஸான டைமை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்காக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனால் அவங்க அதை கன்சிடரே பண்ணாமல் உங்களை தூக்கி எறிஞ்சிட்டு போயிருப்பாங்க. உண்மையை சொன்னால் அவங்க கண்டிப்பாக உங்களோட டைமை கொடுக்குற அளவுக்கோ அவங்க எடுத்துக்கிற அளவுக்கோ தகுதியானவங்க இல்லை தான். உங்களோட டைமை உங்களோட ஒர்த் தெரியாதவங்களுக்கும் உங்களோட வேல்யூ புரியாதவங்களுக்கும் கொடுத்தீங்கன்னா நீங்கள் டிப்ரெஷனில் தான் இருக்கணும். செகண்ட் ஒன், உங்கள் கண்ட்ரோலில் இல்லாமல் அடுத்தவங்க கண்ட்ரோலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களால் ஸ்டேபிளாக எந்த முடிவும் எடுக்க முடியாது. லைஃப் ஃபுல்லாக அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். அவங்க உங்களை மேனிப்புலேட் பண்ணுறது, உங்கள் மைண்டை அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிறத நீங்கள் அலோவ் பண்ணுறது தான். தேர்ட் ஒன், உண்மையிலே நீங்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்காம இருக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் நீங்கள் உங்களை விட்டு போன விஷயங்களையும் போன மனிதர்களையும் பற்றி நினைச்சிட்டே இருக்கிறது தான். இல்லாத விஷயங்கள்லாம் நினைச்சிட்டு இருக்கிற இந்த டைமை வேஸ்ட் பண்ணாம நம்மளோட கோல்ஸ் என்ன, நம்மளோட கெரியர்ஸ் எப்படி நம்ம நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகலான்னு யோசிச்சிங்கன்னா கூட அதில் ஏதாவது பிரயோஜனம் இருக்கு.